4:5 வசனங்களை வாசியுங்கள். கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்களுக்கு பரிசுத்தம் இருந்தாலொழிய பரமனை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை சந்திக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே பரிசுத்தமாகுங்க. எப்படி பரிசுத்தமாகணுமா? கரைபடாத கைகள். உங்கள் கைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த கையினால் திருடி இருக்கிறீங்களா? இந்த கையினால் அடிச்சிருக்கிறீங்களா? இந்த கையினால் மதுபானத்தை எடுத்து குடிச்சிருக்கிறீங்களா? போதை பொருட்களை எடுத்து வாயில் போட்டிருக்கீங்களா? பீடி சிகரெட்டு ஊதி இருக்கிறீங்களா? புகையிலை எடுத்து வாயில் போட்டு அடக்கி இருக்கிறீங்களா? கொலை செய்திருக்கிறீங்களா? இன்னும் லஞ்சம் வாங்கி இருக்கிறீங்களா? பிற பெயரை கெடுக்கிற அளவுக்கு கடிதங்களை எழுதி விட்டுருக்கீங்களா? தேவையில்லாத ஃபோன் கால்களையும் தேவையில்லாத எஸ்எம்எஸ்களையும் அனுப்பி தேவையில்லாத உறவுகளை நீங்கள் உண்டாக்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த கையினால் நீ பாவம் செஞ்சுருக்கிறியா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ண. ஆண்டவரே, என் கையில் இருக்க கரைகளையெல்லாம் எடுத்து விடும். ஆண்டவரே, ரத்தம் சிந்துற அளவுக்கு அடுத்தவங்களை அடிச்சிருக்கிறீங்களா? கொலை செஞ்சுருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிமையா, இது கரபட்ட கை ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சுங்க. நீ கரபடாத கை உனக்கு இருந்தால் தான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக மாசற்ற மனமுடையவராக இருக்க வேணும். இந்த இருதயத்தில் வெறுப்போ, எரிச்சலோ, கோபமோ, அகங்காரமோ, இச்சைக்குரிய ஆசைகளோ, மாமிச இச்சைக்குரிய ஆசைகளோ உன் உடல்ல இருக்காதபடி பார்த்துக்கோ. பண ஆசையோ, பதவி ஆசையோ, பொருளாசையோ, சொத்தாசையோ இந்த இருதயத்தில் இருக்குதான்னு சொல்லி அலசி பார்த்து இந்த இருதயத்தை பரிசுத்த ஆவியின் தண்ணீரை ஊற்றி கழுவு. ஆண்டவரே, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடும். ஆண்டவரே, எனக்கு சதையான இருதயத்தை தார. ஆண்டவரே, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி செவிங்க. அதற்கு அடுத்தபடியாக வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பிரியமானவர்களே, உண்மையான தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தாங்க உண்மையான தெய்வம். இந்த உண்மையான தெய்வத்தை வழிபடுறதுக்கு பதிலாக நீங்கள் பொய்யான தெய்வத்தை வழிபட்டிருக்கீங்களா? சிலைகளை வழிபட்டிருக்கீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. 10 கட்டளைகளிலே முதலாவது கட்டளை என்னங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நானே, என்னை தவிர உனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லாதது. பிரியமானவர்களே, பொய்யான தெய்வம் என்பது என்னன்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் யாரை வழிபட்டாலும் அல்லது எதை வழிபட்டாலும் அது பொய்யான தெய்வம், பொய்யான வழிபாடு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்மையான தெய்வம். அவரை மாத்திரம் நீங்க பணிந்து கொள்ளுங்க. அவரை மாத்திரம் நீங்க ஆராதிங்க. ஏராளம் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் தாங்க ஆசீர்வாதத்தின் ஊற்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாதவர். இருதயத்தில் கசப்பும் உதடுல இனிப்பும் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னாக்கும் இப்படிப்பட்டவங்களை தான் வேதம் சொல்லுது வஞ்சக நெஞ்சம், இரட்டை வேஷம் போடுகிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, உங்கள் இதயத்தில் தூய்மை இருக்கட்டும், வாயில் உதட்டில் தூய்மை இருக்கட்டும், கையில் தூய்மை இருக்கட்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது ஏராளம் ஏராளம் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.